அஸ்ஸலாமு அலைக்கும். 5 ஆண்டுகளுக்கு முன்பு மலப்புரம் பூர்வீகமான ஒருவர் குற்றவாளியாக இருந்த சவுதி அரேபியாவில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த கதை. நானும் போவேன் இக்கா, ஊருக்கு விரைவில். பிள்ளைகளை ஒரு முறை கட்டிப்பிடிக்கணும். ராபியாவை ஒரு முறை அணைத்து பிடிக்கணும். அதன் பிறகு இறந்தாலும் போதும். நௌஃபல் சென்றான். ஆனால் ராபியாவிடமும் பிள்ளைகளிடமும் அல்ல, ஒருபோதும் திரும்பி வராத உலகத்திற்கு. ஒரு சாதாரணமாக கருதப்பட்ட தவறுக்காக நௌஃபல் சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் சவுதி அரேபியாவின் சட்ட அமைப்பின் முன் அந்த செயல் சாதாரணமானதாக இல்லை. இறுதியில் இப்போது தனது அன்புக்குரியவர்களை ஒருமுறை கூட பார்க்க முடியாமல் தனது இறுதி பயணத்தையும் முற்றிலும் உடைந்த நிலையில் சிறைச்சாலையின் அறையில் தரையில் அமர்ந்து தலையில் கை வைத்து முகமது ஆலி நினைவுகளில் மூழ்கியிருந்தார். அருகிலிருந்து நௌஃபலின் எதிர்பாராத மறைவு ஏற்படுத்திய அதிர்ச்சியிலிருந்து இதுவரை விடுதலை கிடைக்கவில்லை. சிறையிலிருந்து விடுதலை பெற்று ஊருக்கு வந்து மனைவி மற்றும் 3 பிள்ளைகளை உள்ளடக்கிய குடும்பத்தை சந்திக்க வேண்டும் என்பது நௌஃபலின் இறுதி காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. வீட்டு விஷயங்களை பற்றி பேசும்போது எப்போதும் அழுவான். எந்த குறையும் இல்லாமல் வளர்த்து வந்த பிள்ளைகளை முகமது ஆலிக்கு உண்டு. கடந்த 1.5 ஆண்டு கால வாழ்க்கை அவர்களை முற்றிலும் உடைத்துவிட்டது. 3 பிள்ளைகள் இருந்தும் வேறொருவருக்கு முன் தலை குனிய ராபியாவை நான் அனுமதிக்கவில்லை. இப்போது என் பிள்ளைகளை கவனிக்க அவள் உறவினர்கள் முன் கையேந்துகிறாள். இப்போது என் பிள்ளைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்று தெரியவில்லை இக்கா என்று சில சமயங்களில் கண்ணீர் முள்ளாக அழுவான் நௌஃபல். வந்தவுடன் வழக்கம் போல அப்படியான அழுகையாக இருந்தது. பின்னர் அது குறைந்து வந்தது. இப்போது பிள்ளைகளையும் ராபியாவையும் மிகவும் நினைக்கும்போது மட்டுமே அப்படியான ஒலி அழுகையாக வெளிவரும். முதலில் கடமையில் இருந்த அதிகாரிகள் வந்து பார்த்து திட்டுவார்கள், அறிவுரை கூறுவார்கள், எச்சரிப்பார்கள். ஆனாலும் தாங்க முடியாத தருணங்களில் அந்த வலிகள் அழுகையாக வெளிவந்தன. பின்னர் அது பழகியது. அழுகையின் ஒலி கேட்டு சிறை அதிகாரிகள் வந்து பார்ப்பார்கள். நௌஃபல் என்று தெரிந்தவுடன் திரும்பிச் செல்வார்கள். அவன் அழட்டும், முகம்மது அழுது தீர்க்கட்டும். மிகவும் கருணையுள்ள இறைவன் அவனது எல்லா கவலைகளையும் விரைவில் தீர்த்து வைப்பானாக என்று அரபு வார்த்தைகளால் ஆமீன் கூறியதை நினைத்தபோது முகமது ஆலியின் உள்ளம் உருகியது. 1 மாதத்திற்கு பிறகு நௌஃபலின் முடிவு வந்தது. மாரடைப்பு காரணமாக இருந்தது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு நௌஃபல் தனது அறையில் வந்து சேர்ந்தான். வந்ததிலிருந்து எதுவும் பேசாமல் முழு நேரமும் அழுது கொண்டிருந்தான். 1 வாரத்திற்கு பிறகுதான் நௌஃபல் ஏதாவது பேசும் நிலைக்கு வந்தான். ஒரு நாள் தான் அவனிடம் சென்று நௌஃபலுடன் பேசினார். அந்த நாளை நேற்று போலவே முகமது ஆலி இன்றும் நினைவு கூர்கிறார். மகனே, ஏன் இப்படி அழுகிறாய் என்று நான் கேட்கவில்லை. அழு மகனே, உன் கவலையை அழுது தீர்க்கு. ஆனால் அதைவிட சிறந்தது உன் கவலைகளை மற்றவரிடம் திறந்து பேசுவது. அதைவிட பெரிய ஆறுதல் வேறு கிடைக்காது மகனே. சற்று தயக்கத்துடன் நௌஃபல் முகத்தை உயர்த்தினான். அரிதாக கேட்கப்படும் ஆறுதல் குரலில். முகத்தை உயர்த்திய நௌஃபலை தோளில் தட்டி முகமது ஆலி ஆறுதல் கூறினார். பார் மகனே, நான் இங்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகிறது. முதலில் இப்படித்தான் இருந்தது. பின்னர் புரிந்தது, இங்கு அமர்ந்து அழுது எந்த பயனும் இல்லை என்று. ஊரில் உள்ள பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் நல்லது வர பிரார்த்தனை செய். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. சொல், என்ன நடந்தது? நௌஃபல் முட்டியிலிருந்து முகத்தை உயர்த்தி அவரை பார்த்து மெதுவாக எழுந்தான். நான் மனதை அழுக்காக்கிவிட்டேன் என்று நினைத்தேன் என்று தரையிலிருந்து எழுந்த நௌஃபல் முற்றிலும் எதிர்பாராத வகையில் அவரது தோளில் விழுந்தான். இக்கா, என்னை ஆறுதல் படுத்த வேண்டாம். அவ்வளவு துரதிர்ஷ்டசாலி நான். எனக்கு என்னை பிடிக்கவில்லை. இக்கா, என்னை ஆறுதல் படுத்தாதீர்கள். முகமது ஆலி நௌஃபலை தோளிலிருந்து அகற்றவில்லை. மாறாக அவனை அழ அனுமதித்தார். நிமிட நேரம் தேம்பி அழுத நௌஃபல் முகத்தை உயர்த்தி, நான் துரதிர்ஷ்டசாலி ஈக்கா, மிகவும் துரதிர்ஷ்டசாலி. என்னை போல ஒரு துரதிர்ஷ்டசாலி இனி இந்த உலகில் இருக்க முடியாது. அன்றுதான் நௌஃபல் தன்னிடம் எல்லாவற்றையும் கூறினான். 6 ஆண்டுகளுக்கு முன்பு நௌஃபல் சவுதிக்கு வந்தான். ஜித்தாவில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்தான். பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லாவிட்டாலும் சம்பளம் தவறாமல் கிடைத்தது. நௌஃபலுக்கு தற்காலிகமாக அதுதான் தேவையாக இருந்தது. ராபியாவும் பிள்ளைகளும் பசியில் இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் வேலை அதிகமாக இருக்கும் என்பதால் சனிக்கிழமைகளில் நௌஃபலுக்கு விடுமுறை கிடைத்தது.
அன்று சக ஊழியரிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து இஹ்ராம் உடுத்தி மக்காவிற்கு செல்வான். உம்ரா முடித்து மணிக்கணக்கில் பிரார்த்தனை செய்வான். இரவு நேரத்தில் மீண்டும் ஜித்தாவிற்கு திரும்புவான். இதுதான் நௌஃபலின் வழக்கம். அந்த நாளில் நான் என் ஊர்க்காரனான பஷீருடன் மக்காவிற்கு சென்றேன். உம்ரா சீசன் முடிந்ததால் ஹரம் கிட்டத்தட்ட வெறிச்சோடி இருந்தது. தவாஃப் மற்றும் சை முடித்து பஷீருக்காக காத்திருக்கும்போது சிறிய பசி உணர்ந்தேன். பஷீரை போனில் அழைத்தபோது அவனுக்கு இன்னும் நேரமாகும் என்று கூறினான். அப்போதுதான் ஒரு டீயும் சாண்ட்விச்சும் சாப்பிடலாம் என்று ஹரமுக்கு வெளியே உள்ள பஃபேவிற்கு நடந்தேன். பஃபேவிற்கு நடக்கும்போது அந்த பயங்கரமான சம்பவம் நடந்தது. செல்லும் வழியில் ஒரு மொபைல் போன் கிடந்தது. அருகில் யாரையும் காணவில்லை. நான் அந்த மொபைலை கையில் எடுத்தேன். உரிமையாளர் அருகில் இருந்தால் திருப்பி கொடுக்கலாம் என்று நினைத்துதான் எடுத்தேன். ஆனால் ஒரு நொடி மனம் தடுமாறிவிட்டது. சுற்றி பார்த்தேன். யாரும் பார்க்கவில்லை என்று தெரிந்தவுடன் மீண்டும் முன்னோக்கி நடந்தேன். அப்போதும் என் மனதில் நன்மையும் தீமையும் வாதாடி கொண்டிருந்தன. நௌஃபல், நீ அதை திருப்பிக் கொடு. அது உனக்கு உரிமையானது இல்லை. புனிதமான இடத்தில் உன் மனசாட்சியை சோதிக்காதே. அதே நேரத்தில் பிசாசும் என் மனதில் கூடு கட்டி, நீ ஏன் திருப்பிக் கொடுக்க வேண்டும்? அதை திருப்பிக் கொடுத்தாலும் காவலர்களிடம்தானே ஒப்படைக்க முடியும். அது உண்மையான உரிமையாளருக்கு திரும்ப கிடைக்கும் என்று என்ன உத்தரவாதம்? சில நிமிடங்கள் நான் குழப்பத்தில் ஆழ்ந்தேன். ஒரு சாதாரண பொருளுக்காக மனதின் நன்மையை ஒதுக்கி வைத்தேன். இதை பற்றி யோசித்துக் கொண்டே முன்னோக்கி நடந்தேன். சிறிது தூரம் நடந்தபோது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. ஹரம் பாதுகாப்பு காவலர் ஒருவர். அவர் என்னிடம் வந்து இகாமாவை கேட்டார். இகாமாவை கொடுத்தபோது அவர் என் கையில் இருந்த மொபைலை பலவந்தமாக பறித்தார். பின்னர் என்னை தன்னுடன் வரச் சொன்னார். சற்று தொலைவில் இருந்த மற்ற 2 பாதுகாப்பு காவலர்களை அழைத்து ஏதோ பேசினார். என்னை அவர்களுடன் செல்லச் சொன்னார். அவர்கள் என்னை வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்து என் மீது திருட்டு குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எதிர்க்க முடியவில்லை. ஆவணப்படுத்தப்பட்ட ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டு இருந்தது. நான் ஹரத்தின் முற்றத்தில் மொபைலை எடுப்பதையும் கையில் வைத்திருப்பதையும் முன்னோக்கி நடப்பதையும் சிசிடிவி மூலம் ஹரத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் பார்த்திருந்தனர். கிடைத்த மற்றொருவரின் பொருளை அதிகாரிகளிடம் ஒப்படைக்காமல் வைத்திருந்ததை நீதிமன்றம் திருட்டாக கருதி தண்டனை விதித்தது. இவ்வளவு கூறி முடித்தபோது நௌஃபலின் முகத்தில் குற்ற உணர்வு தெளிவாக தெரிந்தது. குற்ற உணர்வும் துக்கமும் நிராசையும் ஒருங்கே கலந்து அழுது தீர்ப்பது மட்டுமே நௌஃபலுக்கு முன்னால் இருந்த ஒரே வழியாக இருந்தது. அதைத்தான் நௌஃபல் செய்து கொண்டிருந்தான். நௌஃபல், உனக்கு ஒரு தவறு நேர்ந்து விட்டது. பிரபஞ்சத்தின் இறைவனின் சோதனையில் நீ தோல்வியடைந்து விட்டாய். உன் தடுமாறிய மனம் உனக்கு தண்டனையையும் பெற்று தந்தது. இங்கு இனி அழுது பயனில்லை. தவறை ஒப்புக்கொண்டு பிரார்த்தனை செய். உன்னையும் உன் குடும்பத்தையும் இறைவன் கேட்காமல் இருக்க மாட்டான். எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைக்கும். இறைவன் பெரியவன். அழுகையை நிறுத்தி 2 ரக்காத் சுன்னத்தொழு. நன்றாக பிரார்த்தனை செய். உன் மூத்த சகோதரன் சொல்வது போல நினைத்தால் போதும். ஒரு ஆறுதல் கிடைக்கும். தன்னுடன் பேசத் தொடங்கிய பிறகு நௌஃபலுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதாக முகமது ஆலி நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து அழும் பழக்கத்தில் மாற்றம் வந்தது. அவ்வப்போது வந்து தன் கவலைகளை பகிர்ந்து கொள்வான். எல்லாவற்றையும் தான் கேட்டு ஆறுதல் கூறுவார். ஆனால் பேச்சில் பிள்ளைகளின் விஷயம் வந்தால் அன்று அழுகை உறுதி. 1.5 ஆண்டுகள் மிக விரைவாக கடந்து போனது. தண்டனை காலம் முடிந்தவுடன் விடுதலை ஆகலாம் என்ற நம்பிக்கையும் வந்தது. அதன் பிறகு தர்ஹீல் மூலம் நௌஃபலை நாடு கடத்துவார்கள். ஊருக்கு போய் நிலத்தை பயிரிட்டு இருந்தாலும் இனி உள்ள காலம் பிள்ளைகளுடன் வாழ வேண்டும் என்று ஒருமுறை தன்னிடம் எதிர்கால திட்டமாக நௌஃபல் கூறினான். நௌஃபலின் சிறை விடுதலை தேதி நெருங்கியது. மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான் நௌஃபல். பெரும்பாலான நேரத்தை குர்ஆன் ஓதுவதிலும் தொழுவதிலும் செலவிட்டான். ஒரு நாளைக்கு பலமுறை தன்னருகில் வந்து பிள்ளைகளின் விஷயங்களையும் எதிர்கால திட்டங்களையும் பேசுவான். பலமுறை ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறுவான். சிறைவாசிகளின் மனநிலையை துல்லியமாக அறிந்திருந்ததால் தான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருப்பார். கவலைகளை கேட்க ஒருவர் இருப்பது என்பது இங்கு உள்ள மனிதர்களுக்கு ஒரு ஆறுதல் இல்லையா? நாளை நான் வெளியேறலாம். நேராக ஜித்தா தர்ஹீலுக்கு என்று அதிகாரி கூறியிருக்கிறார். இந்திய தூதரகம் ஆவணங்களை கொடுத்தால் விரைவில் ஊருக்கு போகலாம்.
மகிழ்ச்சியில் நெஞ்சு பொங்குகிறது இக்கா. ராபியாவையும் பிள்ளைகளையும் விரைவில் பார்க்கலாம் இல்லையா? இக்கா, கொஞ்சம் படுக்கிறேன். இக்கா, தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழும்போது என்னையும் எழுப்புங்கள் என்று இஷா தொழுகைக்கு பிறகு நௌஃபல் கூறினான். மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான் நௌஃபல். அவனது குரலிலும் பாவனையிலும் அது தெளிவாக தெரிந்தது. ஒரு தூக்கத்திற்கு பிறகு 3 மணியளவில் முகமது ஆலி எழுந்தார். நௌஃபல் உறங்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து அழைக்கலாம் என்று முகமது ஆலியும் நினைத்தார். நௌஃபல், எழு, தஹஜ்ஜுத் தொழ வேண்டாமா? எந்த பதிலும் இல்லை. அருகில் சென்று தட்டி அழைத்தார். சுன்னத் தொழுகைதானே, பரவாயில்லை, உறங்கட்டும் என்று முகமது ஆலியும் நினைத்தார். சுன்னத் தொழுகை நேரத்தில் முகமது ஆலி அழைத்தார். நௌஃபல் எழவில்லை. இப்படி இருப்பது இல்லையே. 1.5 ஆண்டுகளில் நௌஃபல் ஒரு சுப்ஹி தொழுகையையும் விடவில்லை. என்னடா நௌஃபல், வெளியேறும் நேரத்தில் இறைவனை மறந்து விட்டாயா? நான் தொழுதுவிட்டு படுக்கிறேன் என்று முகமது ஆலி மீண்டும் கூறினார். நௌஃபலுக்கு அசைவு இல்லை. முகமது ஆலிக்கு கோபம் வந்தது. நன்றி கெட்டவனாக இவன் நடந்து கொள்கிறானே. நௌஃபலை எழுப்புவதற்காக முகமது ஆலி அருகில் சென்றார். அருகில் சென்று தட்டி அழைத்தும் நௌஃபல் எழவில்லை. முகமது ஆலியின் உள்ளம் பதறியது. மீண்டும் மீண்டும் குலுக்கி அழைத்தார். நௌஃபலுக்கு அசைவு இல்லை. முகமது ஆலியின் அழைப்பு உரத்த அழுகையாக மாறியது. முகமது ஆலியின் அழுகையை கேட்டு கடமை அதிகாரி ஓடி வந்தார். நௌஃபலை மீண்டும் மீண்டும் பைத்தியமாக தட்டி அழைத்த முகமது ஆலியை ஒதுக்கி அதிகாரி நௌஃபலின் மூக்கருகில் விரலை வைத்து பார்த்தார். ஹலாஸ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நொடியில் நௌஃபலின் பல்வேறு முகபாவங்கள் பலமுறை மாறி மாறி வந்து போய்க் கொண்டிருந்தன. முகமது ஆலியின் மனதின் பிரதிபலிப்பாக அந்த தொண்டையிலிருந்து நடுங்கிய குரலில் அந்த வார்த்தை வெளிவந்தது. இறைவன் நல்லதை தரட்டும், ஆமீன்.